பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஹ்மது வ ஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, எனது அன்புக்குரிய புத்திக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர், இந்த மாவட்டத்துடைய எஸ்ஜேபி தலைவர் உட்பட எஸ்ஜேபி ஆர்கனைசர்ஸ், அதே போல இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை ஏற்பாட்டாளர்களையும் இந்த இடத்திலே விழித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நீண்ட நேரம் பேச முடியாது. திக்வெல்லையிலே 10 மணிக்கு முதல் ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எனவே நிறைய கருத்துக்கள் இங்கே சொல்லப்பட்டதை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். எமது சமூகம், முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே பரம்பரையாக 1000 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். இந்த 1000 வருட காலத்திலே நாம் எந்த மன்னருக்கோ அல்லது எந்த ஆட்சியாளருக்கோ அல்லது எந்த ஒரு கிளர்ச்சிக்கோ நாங்கள் சம்பந்தப்பட்ட சமூகம் அல்ல. எல்லா காலத்திலும் ஜனநாயகத்தை மதித்து வாழ்ந்து வருகின்ற ஒரு சமூகம். ஒரே ஒரு பிரச்சனை தான் ஈஸ்டர் குண்டு தாக்குதல். அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தான் எமது சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட ஒரு தாக்குதல். எமது சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில இளைஞர்களை, அதாவது ஒரு சில இனவாத சக்திகள் அதன் பின்னால் இருந்து கொண்டு எமது இளைஞர் சமுதாயத்தை பிழையான பாதையிலே கொண்டு சென்று இந்த நாட்டிலே ஒரு பெரிய அனர்த்தத்தை, பெரிய அநியாயத்தை செய்தார். அதனால் 10-300 பேர் உயிரிழந்தார்கள், பல 100 பேர் காயமடைந்தார்கள். அதன் பிறகு இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறை, இந்த நாட்டிலே இருந்த இனங்களுக்கு இடையிலான இருந்த ஒற்றுமை எல்லாமே சீரழிந்து போனான். எமது வீடுகளுக்குள்ளே இருந்த குர்ஆனை பாதுகாப்பது கஷ்டமாக இருந்தது. அரபு புத்தகங்களை வீட்டிலே வைக்க முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை. வீடுகளுக்குள்ளே நாய்களை அனுப்பி செக் பண்ணிய ஒரு மோசமான நிலை. தொப்பி போட்டுக் கொண்டு பாதையிலே செல்ல முடியாத நிலை. சில வைத்தியர்கள், சில இன்ஜினியர்ஸ், சில அதிபர்கள், ஆசிரியர்கள் அல்லது அரசு தொழிலாளர்கள், வைத்தியசாலையிலே வேலை செய்கின்றவர்கள் அந்தந்த திணைக்களங்களுக்குள்ளே போய் நான் ஒரு கலிமா சொன்னவன் என்று சொல்ல முடியாத அல்லது மற்றவர்களை பார்த்து அது நேராக நிற்க முடியாத அளவுக்கு எமது சமூகம் பாதிக்கப்பட்டது. எப்படிய தாய்மார்கள் அபாயா அணிந்து கொண்டு வாகனத்திலே, பஸ்ஸிலே அல்லது வேலைக்கு போக முடியாத ஒரு துப்பாக்கி நிலை வந்தது. ஒரு சில இளைஞர்கள் பிழையான பாதையிலே தள்ளப்பட்டதனால் அவர்களை விலக்கி வாங்கிய ஒரு பேரினவாத சக்தி கடந்த ஆட்சியை பிடிப்பதற்கான அந்த சதிக்கு எமது இளைஞர் சமுதாயத்தை விலக்கி வாங்கி அவர்களை விலைக்கோ அல்லது அவர்களுடைய மூளைகளை சலவை செய்தோ அவர்களை பயன்படுத்திய விளைவை இந்த சமூகம் அனுபவித்தது. எந்த பாவம் அறியாத அல்லது எந்த சம்மதமும் சஹரான் என்கின்றவனை கண்ணால் கூட காணாத நாம் 190 நாட்கள் அல்லது 180க்கு மேற்பட்ட நாட்கள் சிறையிலே வாழ வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை. நுழம்பு கடிக்குள் படுப்பதற்கு பாய் இல்லாமல், தலையணை இல்லாமல் சித்திரவதை ஒரு முகாம் போல ஆரம்ப காலங்களிலே எனக்கே அவ்வாறு செய்தார்கள் என்றால், சாதாரணமாக அநியாயமாக பிடிக்கப்பட்ட ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவாக இருக்கலாம், ஆசாத் சாதியாக இருக்கலாம், அல்லது கண்ணியத்துக்குரிய பல உலமாக்கள், பல அன்பு தாய்மார்கள், பல இளைஞர்கள், பல வியாபாரிகள் என்று எல்லோரையும் கொண்டு போய் ஆயிரக்கணக்கிலே சிறையில் அடைத்த வரலாறை, அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள் என்று இந்த சமூகம் சிந்திக்க வேண்டும். ஏன் நான் இந்த விஷயத்தை இங்கே சுட்டிக்காட்டுகின்றேன் என்றால், இவ்வாறு இன்று எமது இளைஞர்களை, எமது ஒரு சில புத்திசாலிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற புத்திசாலிகளை மூளைச்சலவை செய்கிறார்கள். அவரும் வேண்டாம்,
வேண்டாம், முஸ்லிம் தலைமை வேண்டாம், இருக்கின்ற எம்பிமார் வேண்டாம், எனவே நீங்கள் எல்லாம் எங்களோடு வாருங்கள் என்று அழைக்கின்ற ஒரு யுகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அழைக்கின்ற சிவப்பு கட்சிக்காரர்களுடைய கட்சியிலே 28 நிறைவேற்று குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த 28 பேரிலே ஒரு களிமா சொன்னவன் கிடையாது, ஒரு பொட்டு வைத்தவர் கிடையாது, ஒரு சிலுவை போடுகின்றவர்கள் கிடையாது. எனவே ஒரு இனத்தை சார்ந்தவர் மாத்திரம் அங்கம் வகிக்கின்ற ஒரு தேசிய கட்சி இருக்குமாக இருந்தால் அது அந்த சிவப்பு கட்சி தான். அந்த கட்சிக்கு வாக்களிப்பது ஃபர்லு போல, ஃபர்லு ஐன் போல எங்களுடைய ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில படித்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இன்று செல்லுகிறார்கள் என்றால் அது எமக்கு வேதனை அளிக்கிறது, எமக்கு கவலை தருகிறது. எவ்வாறு ஈஸ்டர் கொண்டு தாக்குதலிலே படித்த இளைஞர்கள், படித்தவர்கள், வெளிநாட்டிலே படித்தவர்களை கூட மூளை செலவை செய்து குண்டுகளை தோளிலே சுமந்து கொண்டு போய் அநியாயமாக அப்பாவி உயிர்களை அளித்த வரலாறு இந்த நாட்டிலே 5 வருஷங்களுக்கு முன்னர் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்று எமது இளைஞர் சமுதாயத்தை பிழையாக வழிகாட்டுகின்றவர்கள், இவர்களை கொண்டு செல்லுகின்ற இந்த பாதை எமக்கு பயமாக இருக்கிறது. 1000 வருஷம் அமைதியாக வாழ்ந்த சமூகம், ஆயுத கிளர்ச்சியை எதிர்த்த சமூகம், அது ஜேவிபி ஆயுதம் தூக்கிய பொழுதும் எமது சமூகம் போய் சேரவில்லை. தமிழ் சகோதரர்கள் தனிநாடு கேட்டு ஆயுதம் தூக்கிய பொழுதும் அங்குள்ள முஸ்லிம் இளைஞர்கள் போய் சேரவில்லை. அவ்வாறு இருந்ததனுடைய விளைவுதான் எங்களுக்கான அந்த கௌரவமும் நாட்டு பற்றும் இன்றும் பேசப்பட்டு வருகிறது. அவ்வாறு இருந்த சமூகத்துக்கு வந்த ஆபத்துடைய விளைவை கடந்த 5 வருஷங்களுக்கு முன்னர் நாங்கள் கண்டோம். எனவே அன்பு இளைஞர்களே, அன்பு பெரியோர்களே, சகோதரர்களே, பிழையான பாதையிலே சென்று விடாதீர்கள். இது நமது நாடு. இந்த நாட்டிலே பௌத்தர்களும் இந்துக்களும் கத்தோலிக்கர்களும் இஸ்லாமியரும் சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் ஒழிய வேண்டும். இந்த நாட்டிலே நிம்மதி தேவை. எமது வியாபாரங்களை செய்து கொண்டு நாங்கள் கௌரவமாக எமது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுத்து நல்ல சுகாதார வசதிகள் பெற்று இந்த நாட்டிலே சகோதரத்துவமாக வாழ வேண்டும். அதற்காக உழையுங்கள். அதை விட்டுவிட்டு வேறொரு திசையிலே ஆயுதத்தால் ஆட்சியை பிடிக்க முடியாதவர்கள் இன்று வேறு திசையால் ஆட்சியை பிடிக்க முனைகின்ற பொழுது அதற்கு பக்கபலமாக நாங்கள் துணையாகிவிட்டு வரப்போகின்ற ஆபத்துக்களுக்கு நாங்கள் காரணமாக இருந்துவிடக் கூடாது. எனவே கவனமாக சிவப்பு கட்சிக்காரர் விஷயத்திலே இருந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதே போலதான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், அவரை சுற்றி இருக்கின்ற கூட்டம், அவரை சுற்றி இருக்கின்ற கூட்டம், ரணில் விக்ரமசிங்க அவர்களை சுற்றி இருக்கின்ற கூட்டம் உங்களுக்கு தெரியும். யார்? மையத்தை எரிக்கின்ற பொழுது கோட்டாவுக்கு பக்கபலமாக இருந்த கூட்டம். இந்த நாட்டிலே மோசமான அந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு பக்கபலமாக இருந்த கூட்டம். அதே கூட்டம் தான் இன்று வந்து இந்த ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கிறார்கள். இந்த நாட்டுடைய பொருளாதாரம் அழிந்ததற்கு காரணமே அவர்கள் தான். அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கினார்கள். இந்த நாட்டிலே பஞ்சத்தை ஏற்படுத்தினார்கள். போலிங் யுகத்தை கொண்டு வந்தார்கள். வந்துவிட்டு சொல்லுகிறார்கள், போலிங் யுகத்தை இல்லாமாக்கியவர் ரணில், எனவே கேஸ் இல்லாமல் போய்விடும், அவர் வராவிட்டால் என்று வெட்கம் இல்லாமல் பேசுகிறார். கோட்டாபே ராஜபக்ச ஒரு பிரதேச சபை மந்திரியாக கூட இருக்கவில்லை. இதில் இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள், நகரசபை உறுப்பினர்களுக்கு இருக்கின்ற அறிவு கூட அரசியலிலே அவருக்கு இல்லாததுடைய விளைவுதான் அவர் 2 வருஷத்திலே 144 எம்பிமாரை வைத்துக் கொண்டு ஆட்சியை விட்டுவிட்டு ஓடினார். ஆட்சி செய்ய தெரியாத அவருடைய மடத்தனம். அதற்காக எல்லோரையும் அவ்வாறு பேச முடியாது. யாரும் இல்லாத பொழுது, அவர் ஓடிய பொழுது, ரணில் விக்ரமசிங்கே அழைத்த பொழுது ஓடி போய் சேர்ந்தார். சஜித் பிரேமதாசனால் போக முடியாது. ஏன்? கல்வர் கூட்டத்தோடு சேர்ந்து எவ்வாறு சஜித் பிரேமதாச ஆட்சி செய்ய முடியும்? சஜித் பிரேமதாச தனிநபர் அல்ல. அங்கு ராவ் ஹக்கீம் இருக்கிறார், நான் இருக்கிறேன், மனோகரன் இருக்கிறார், திகாம்பரம் இருக்கிறார், ராதாகிருஷ்ணன் இருக்கிறார், பல கட்சிகள் இருக்கிறது, தமிழரசு கட்சி இருக்கிறது. எல்லோரோடு கூப்பிட்டால ஆலோசித்தோம். நாங்கள் சொன்னோம், இந்த நிலையிலே போவதாக இருந்தால்
கோட்டா எப்பொழுது விழுகிறார், எப்பொழுது வெளியேறுவார் அதை கேட்போம். அவர் வெளியேறுவாராக இருந்தால் நாங்கள் போய் ஆதரவு கொடுப்போம் என்று சொன்ன பொழுது அவர் விலக தயாரில்லை. எனவே ரணில் விக்ரமசிங்கவை அழைத்தார். ரணில் விக்ரமசிங்கவிடத்தில் கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இருக்கவில்லை. அவர் மட்டும்தான் கட்சி, அவர் மட்டும்தான் எம்பி, அதுவும் தேசிய பட்டியல் எம்பி, கிடைச்சது சந்தர்ப்பம் என்று போய் எடுத்துக் கொண்டார். அன்பு சகோதரர்களே, ரணில் விக்ரமசிங்க வந்ததால் தான் போலிங் யுகம் இல்லாமல் போனது என்ற மாயை இங்கிருந்து கொண்டிருக்கிறது. அதல்ல உண்மை. இந்திய அரசாங்கம் $4 பில்லியன் $4 பில்லியன் $4000 மில்லியன் இந்திய அரசாங்கம் கொடுத்தது. ஏன் கொடுத்தது? இலங்கை மக்களின் மீது உள்ள பாசத்தால் கொடுத்தது. இந்த பஞ்சம் தீர கொடுத்தது. இந்த போலிங் யுகம் இல்லாமலாக்குவதற்கு கொடுத்தது. $1000 மில்லியன் பொருட்களை அனுப்பியது. எண்ணெய், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இலவச, அதாவது கடனாக கொடுத்தது. எல்லாவற்றுக்கும் சேர்த்து $4000 மில்லியன் கொடுத்ததனுடைய விளைவுதான் அந்த போலிங் யுகம் 2 மாசத்தில் இல்லாமல் போனது. ஒழிய இவர் மந்திர மோதியோ அல்லது இவருடைய இந்த கள்ள கூட்டம், அலிபாபா கூட்டம், அவரோடு இருக்கின்ற கூட்டத்துடைய மூளையால் ஆக்கப்பட்ட விஷயம் அல்ல என்பதை இளைஞர்களும் புத்திசாலிகளும் தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஒரு சின்ன பிள்ளை இந்த புத்தி கப்பத்தின் இடத்திலே கொடுத்திருந்தால் கூட இதை விட குயிக்காக அந்த பணத்தை வைத்து போலிங் யுகத்தை இல்லாமல் ஆக்கியிருப்பார். எனவே சின்ன பிள்ளைக்கு புத்தி சொல்வது போல போலிங் யுகத்தை எல்லாம் ஆக்கினார். எனவே ஓட்டு போடுங்கள் என்று சொல்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவோடு தனிப்பட்ட கோபம் கிடையாது. அவர் நல்ல மனிதராக இருக்கலாம். ஆனால் சுத்தி வர இருக்கின்ற கூட்டம், பெட்ரோல், அதாவது கோட்டா மையத்தை எரிக்கின்ற பொழுது எண்ணெய் வாங்கி ஊத்திய கூட்டம், மையத்தை எரிக்கின்ற பொழுது நாங்கள் அழுது புலம்பிய பொழுது, நாங்கள் வேதனைப்பட்ட பொழுது அதை பார்த்து ரசித்த கூட்டம், அதை நியாயப்படுத்திய கூட்டம், அது சரி என்று பேசிய கூட்டம். அது மாத்திரமல்ல, எங்களை போன்றவர்களை அநியாயமாக அடைக்குமாறு கோஷமிட்ட கூட்டம், நாங்கள் அடைக்கப்பட்டு சிறையிலே வேதனையில் இருந்த பொழுது அதை பார்த்து ரசித்த கூட்டம். எனவே அன்பு சகோதரர்களே, அவர்கள் இன்று ரணில் விக்ரமசிங்கை சுத்தி விட்டார்கள். இன்று ஐக்கிய தேசிய கட்சி இல்லை. இன்று இருப்பதெல்லாம் அந்த அலிபாபா கூட்டம், அந்த கள்ள கூட்டம் என்றவரோடு இருந்து இந்த நாட்டை நாசப்படுத்துவதற்கு 2 விஷயத்தை சொல்கிறேன். இந்த 2 வருஷத்துக்குள்ளே ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சியிலே நடந்த 2 விஷயத்தை சொல்கிறேன். எவ்வளவு கொள்ளை! கெஹலிய ரம்புக்கல சுகாதார அமைச்சராக இருக்கிறார். அவர் என்ன செய்தார்? அவசரமாக இன்ஜெக்ஷன் தேவைப்படுது கேன்சர் நோயாளிக்கு அளிக்கிறதுக்கு, உடனே இந்தியாவிலிருந்து கொண்டுக்கார் என்று கேபினெட் போட்டு மில்லியன் கணக்கில் அப்ரூவல் எடுக்கிறார். இந்தியாவிலிருந்து டெண்டர் கால் பண்ணாம எடுக்கிறதுக்கு அங்க எடுக்கிறேன்னு சொல்லி கொழும்புல எங்கே ஒரு இடத்துல போய் ஃபேக்டரிக்குள்ள, அதாவது ஏதோ ஒன்றுக்குள்ள இன்ஜெக்ஷனுக்குள்ள தண்ணி ஊற்றி மருந்துக்கு பதிலாக அதை கொடுத்து ஆயிரக்கணக்கான உயிரை கொண்டார். இது அமைச்சரவை, ரணில் விக்ரமசிங்கோட அமைச்சரவை. நாங்கள் சொன்னோம் இது களவு, இவர் மோசம், இவர் சரியில்லை, இவரை மாற்றுங்கள் என்று சொன்னோம். கேட்டார்களா? இல்லை. பிறகு நம்பிக்கை இல்லாமல் கொண்டு வந்தோம். இந்த 100, 110 இந்த கூட்டம் எழுப்பி நின்று ககலிய நல்லவர், அவர் இருக்க வேண்டும், அவரை விட்டால் வேறு அமைச்சர் சுகாதாரத்துறைக்கு இந்த நாட்டிலே இவரை விட சிறந்தவர் இல்லை என்று கையுயர்த்திய கூட்டம் இன்று எங்கே இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார். அவரை சிறையிலே போட்டது யார்? சாதாரண என்ஜிஓக்கள், சாதாரண பொதுமக்கள் போலீசிலே போய் முறைப்பாடு செய்து சிறையில் போட்டார். இது ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் நடந்த ஒரு பெரிய களவு. 2வது களவு மட்டுமில்லை, கொலை. ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொலை செய்யப்பட்டது. அதே போல அடுத்த களவு விஎஃப்எஸ் களவு, விசா களவு. $1400 மில்லியன். இந்த களவு 2-3 மாசத்துக்கு முன். இங்க நம்ம மக்களுக்கு சாப்பிட வழி இல்லை. நாட்டு மக்கள் பஞ்சத்திலே, வியாபாரம் இல்லை, பசி, 3 நேரம் தின்னவன் 2 நேரம் சாப்பிடுகிறான். அவ்வளவு பஞ்சம் இருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலே கண்ணை துறந்து கொண்டு பெரிய களவு. $1400 மில்லியன். $1 மில்லியன் 30 கோடி. பெருக்கி பாருங்கள், 54,000 கோடி ரூபாய் ஒரு அமைச்சரும் இந்த அமைச்சரவையும் சேர்ந்து களவெடுத்தது என்றால், இந்த கூட்டத்தினத்திலே மீண்டும் ஒரு ஆட்சியை கொடுத்தால், பாராளுமன்றத்திலே அரசோடு போட்டி போட்டுதான் ஜனாதிபதி வந்தார். அப்படி வந்த இவ்வளவு கொள்ளை என்றால், இவ்வளவு பெரிய களவு என்றால், நாட்டு மக்கள் வாக்களித்து நாளை ஜனாதிபதியாக வந்தால் என்ன மிஞ்ச போகிறது? எது மிஞ்சும்? அன்பு சகோதரர்களே, கவனமாக முடிவெடுங்கள்.
புத்தியாக முடிவெடுங்கள். கள்ளர்களை பிடிக்க போறோம் என்று சொல்லுகிற சிவப்பு சட்டக்காரர்கள் போய் இந்த விஎஃப்எஸ் கலவை நிப்பாட்ட இல்ல, கோர்ட்ஸுக்கு போக இல்ல, போலீஸுக்கு போக இல்ல, போனது ரவுபக்கி மினிஸ்டரும் சுமந்திரனும் சம்பிக்கிறவனுக்கு தான் கோர்ட்ஸுக்கு போனாங்க, சஜபேல் உள்ளாங்க. அதே மாதிரி கெகலியவ உள்ள போட்டதும் இந்த சிவப்பு கட்சிக்காரர்கள் அல்ல, போனது சாதாரண மக்கள் கோர்ட்ஸுக்கு. ஆனா பெரிய பெரிய பையில கொண்டு வந்துடுறாங்க, எல்லா கலவையும் பிடிக்க போறோம்னு சொல்லி சிவப்பு சட்டக்காரங்க, சிவப்பு கட்சிக்காரங்க. ஏன்னா ஜனாதிபதியா வந்தா மட்டும்தான் களவு பிடிப்பாங்க. ஜனாதிபதியா வரணுமா அதை களவு பிடிக்கும். கெகலியா அமைச்சராக இருக்கும் போதே சாதாரண மக்கள் போய் போலீஸுக்கு சொல்லி சிறையிலே போட முடியுமா? இருந்தால் அமைச்சர்கள் செய்த அந்த பெரிய கலவை ஜனாதிபதி இந்த ஆட்சியிலே போய் கண்டுபிடித்து கோட்சால் சுமந்திரனால் ஹக்கீமால் நிறுத்த முடியுமா என்றால் இந்த சோப்பு கட்சிக்காரர்களால் முடியாதா? எனவே இவர்கள் சொல்வது பொய், ஏமாற்று, கோஷம். இந்த கோஷத்துக்கு ஏமாந்து விடாதீர்கள். எனவே இருப்பதிலே சிறந்த தலைவராக எல்லா இனமும் சேர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம், மனோ கணேசன், தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்திருக்கிறோம். எல்லா இனமும் சேர்ந்திருக்கிறோம், எல்லா மனமும் சேர்ந்திருக்கிறோம். சஜித் பிரேமதாச அவர் நேர்மையானவர், பொய் சொல்லாதவர், இனவாதம் இல்லாதவர், களவெடுக்காதவர், களவெடுக்க அனுமதிக்காதவர், களவெடுக்கின்றவர்கள் பக்கத்திலே சேர்க்காதவர், அவ்வாறான ஒருவரை அடையாளம் கண்டிருக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் ஒன்றுபடுங்கள், இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள். யாராவது யானை கேஸுக்கோ அல்லது வேறு சிவப்பு கட்சிக்கோ வாக்களிக்க இருந்தால் அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள். இந்த சமூகம் தோல்வியடைந்து விடக்கூடாது, இந்த நாடு தோல்வியடைந்து விடக்கூடாது, இந்த நாட்டுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்படியானால் இன்ஷா அல்லாஹ் சஜித் பிரேமதாசா வெற்றி பெற வேண்டும். எனவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள். என்னுடைய புத்திக்கு பத்திரவர்களை ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். அவர் என்னுடைய ராஜாங்க அமைச்சராக இருந்தவர், மிகவும் ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஹார்ட் ஒர்க் பண்ணுகின்ற ஒருவர். எந்த அளவுக்கு என்றால் அமைச்சை பொறுப்படுத்த உடன் இந்த அமைச்சுக்கான செலசும் 5 years பிளான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரே தலைமைத்துவத்தை எடுத்து அந்த 45 நிறுவனங்களில் ஒரு பெரிய அமைச்சு அதற்கு செலசு செய்தார். அதே போல அந்த அமைச்சிலே இவ்வளவு அதிகமான வேலைகளை செய்ய முடியும். மாத்தறைக்கு ஒரு பெரிய கோஆபரேட்டிவ் அதாவது கான்ஃபரன்ஸை கொண்டு வந்தார். அது மாத்திரம் அல்லாமல் அந்த அமைச்சை திறம்பட செய்வதிலே இரவு பகலாக உழைத்தார். அவ்வாறான ஒரு திறமைசார், ஒரு கெட்டிக்கார ஒரு அரசியல்வாதி. அவர் அழைத்த பொழுது மறுக்க முடியாமல் நான் வந்தேன். நான் என்னை அன்று பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஏதோ சகரானும் நானும் ஒரு வாப்பாக்கு பிறந்தவர்கள் போல அன்று ஊடகங்கள் எழுதியது. எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தொப்பி போட்ட மௌலவி இருந்த போட்டோவை காட்டி அவரை சஹரான் என்னோடு இருக்கிறார் என்று பொய் பிரச்சாரம் செய்த காலம். அந்த காலத்திலே எங்களை பற்றி எங்களுடைய பெயர் சொல்ல முடியாத காலம். அவர் ஒரு கூட்டத்திலே போய் புத்திக்க பத்திர ரிஷாட் பதுருதீன் வரவில்லை என்று சொன்ன பொழுது காலியிலே ஒரு பிறப்பு விழாவிலே நான் வருவேன் என்று பார்த்து கொண்டு பெரியோர் ஆர்ப்பாட்டம் அரங்கல் செய்வதற்கு அந்த இளைஞர்கள் தூவிவிட்ட ஒரு காலம். அவ்வாறான காலத்தில் கூட தைரியமாக போய் ரிஷாட் பதுருதீன் அமைச்சர் தான் இதை செய்தார் என்று அந்த இடத்திலே அத்தனை சிங்கள மக்கள் மத்தியிலே தைரியமாக சொன்ன ஒருவர் தான் புத்திக்க பத்திரன் அவர்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய அமைச்சில் இருந்துதான் குண்டு வைப்பதற்கு இரும்பு கொடுத்தார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் வந்த பொழுது குண்டு வைச்சவனில் ஒருவன் ஏதோ அந்த இப்ராஹிம் ஆஜார் மகன் எனக்கு ஒரு கோல் எடுத்திருக்கிறான், நான் பிசினஸ் மினிஸ்டர், எப்பயோ ஒரு கோல் எடுத்திருக்கான், அந்த கோல் நம்பரை பிடிச்சு கொண்டுதான் நான் தான் ஏதோ அவனுக்கு என்ற அமைச்சிலே பொருட்களை கொடுத்தேன் என்ற ஒரு பொய் பிரச்சாரம். அந்த வேளையிலே புத்திக்க பத்திரன் அவர்கள் மீடியாவிலே வந்து நான் சிறையிலே இருக்கிறேன், வேறு எல்லா முஸ்லிம் தலைவர்கள் கூட எனக்காக பேசாத பொழுது புத்திக்க பத்திரன் அன்று அவர் அமைச்சர் அல்ல, அமைச்சர் காலம் முடிந்த பிறகு தைரியமாக வந்து சிங்கள ஊடகங்கள் மத்தியிலே சொன்னார், இது அப்பட்டமான பொய், ரிஷாட் பதுருதீன் நிரபராதி நிரபராதி என்று புத்திக்க பத்திரன் அவர்கள் அந்த இடத்திலே அவர் சொன்னார். எனவேதான் அவர் அழைத்த பொழுது மறக்க முடியாமல் இன்று நான் வந்தேன். எனக்கு நிறைய வேலை பழக்கம். எனவே அவரோடு உங்களுடைய பயணத்திலே நீங்கள் அவருடைய தலைமையிலே எஸ்கேபி இன்ஷா அல்லாஹ் வெல்லுகின்ற பொழுது அதிகபட்ச வாக்குகளால் மாத்தறை மாவட்டம் சமகி ஜன சந்தானிய வெற்றி பெற்றது என்ற
ஒரு கௌரவ